புரியுதா இல்ல உங்களுக்கு உங்களுக்கு? அகநானூறு தெரியுமா, புறநானூறு தெரியுமா? 200 தான் தெரியும். இவங்களுக்கு வந்து இவங்களே வந்து முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களினுடைய அந்த அறிவை, தமிழ் அறிவை வந்து புகழ்ந்து பேசிய இதே தமிழிசைய நம்ம பார்த்தோம். அது எதுகை மோனையில பேசணும்னு தமிழிசை அக்காவுக்கு ரொம்ப ஆசை. ரொம்ப நாளாவே அத அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அகநானூறு, புறநானூறு, அதுதான் 200. 200. அததான் சொல்றேனே, அந்த எதுகை மோனையில பேசணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை. ஏன்னா, என்ன இருந்தாலும் நான் வந்து ம் குமரி அனந்தன் அவர்களினுடைய மகள் இல்லையா? அந்த ஒரு ஆசை வந்து அவர்களுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கு. அதனால வந்து ஒரு எதுகை மோனையா பேசி பார்க்கலாமே அப்படின்றதுக்காக அவங்க வந்து மேடையில சில விஷயங்களை அள்ளி விடுறாங்க. அதுல ஒண்ணுதான் வந்து சூரியன் சூரியன் போனாலும் போகலாம். உதிக்கிறதோ இல்லையோ, ஆ, ஆ. அப்பா, இப்படி கவனிச்சிருக்கீங்க இலைகள் அக்காவை நீங்க. துளிர்க்கிறதோ இல்லையோ, இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ, கைகள் உயருகிறதோ இல்லையோ, வழக்கமான அவங்களுடைய டயலாக், ஒரு ட்ரேட்மார்க் டயலாக், தாமரை மலர்ந்தே தீரும் அது இது வந்து அவங்களுக்கு ஒரு ஆசை. சரி, திமுக காரங்கெல்லாம் வந்து மேடையில தமிழ்ல அடுக்கு மொழியில வெளுத்து கட்டுறாங்களே, சரியா? அப்ப நம்ம மேடையில வந்து வெறுமனே பொய்யையும் புரட்டையும் அடுத்தவங்க பத்தின தாக்குதலையும் மட்டுமே நம்ம பேசிக்கிட்டே இருக்கோமே, நம்ம பேசுறது எதுவுமே உருப்படியா இல்லையே. சரி, ஏதோ மக்கள் ரசிக்கிறாங்க, நம்ம ஆளுங்களாவது கொஞ்சம் கை தட்டுறாங்களே, அதனால கொஞ்சம் எதுகை மோனையா போட்டு விடுவோமேன்ற ஒரு ஆசை தமிழிசை அக்காவுக்கு இருக்கு. ஆனா நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே அவங்க பேசின அந்த அந்த என்ன சொல்றது, அந்த வேகம். எப்படியாவது வந்து தாமரையை மலர வச்சிட மாட்டோமான்னு அக்கா வந்து இங்க பொறுப்பேற்றதிலிருந்தே, பாஜகவினுடைய தலைவராக ஆனதிலிருந்தே இல்ல அவங்களுக்கு வந்து அந்த சொல்லிட்டாரு, ஆசை அண்ணாமலை இருந்துகிட்டு சொல்லிட்டாரு, இருக்கு. ஆட்சிக்கு வந்த உடனே, ஆமா. தமிழ்நாட்டுல ம், ஆட்சிக்கு வந்த ம், உடனே தனியார் பள்ளிகளுக்கு தடை விதிச்சிருவோம், ம். அரசு பள்ளிகளே பிஎம்சி பள்ளியா மாத்திருவோம்னு சொல்லியிருக்காரு. அத்தைக்கு மீசை முளைக்கிட்டு அப்புறமா சித்தப்பான்னு கூப்பிடுறதா இல்ல என்னன்னு கூப்பிடுறதுன்னு முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கிறது. ஏன்னா இது கூட பேசலைன்னா அப்புறம் எப்படி வந்து அந்த போஸ்டிங்ல இவர் இருக்கிறது? ஏற்கனவே அந்த போஸ்டிங்க்கு பெரிய ஆபத்து இருக்கு. சரி, அண்ணாமலையோட போஸ்டிங் எப்படா காலியாகும்? ஏற்கனவே ஒருத்தர் என்னதான் வந்து ஒருங்கிணைப்பாளரா என்னதான் போட்டிருக்காங்க? என்னப்பா என்ன கேட்டுதான் நீங்க வந்து போராட்டத்தை அறிவிக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் அங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்றப்ப தமிழிசை அக்கா வேற பாவம் அடுக்கு மொழியில வந்து அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க மேடையில. இப்ப ஏற்கனவே அவங்க அந்த போஸ்டிங்ல இருந்தவங்க, இன்னொருத்தர் இருக்கணும்னு நினைக்கிறவர், அங்க வரணும்னு நினைக்கிறவரு. அப்ப இருக்கிறவர் என்ன பண்ணுவாரு? எதையாவது கூட பேசிதானே ஆகணும் இல்லையா? அதனால வந்து அதாவது இருக்கிறதுலே உச்சபட்ச காமெடி என்ன தெரியுமா? வேற ஏதாவது ஒரு மாநிலத்துல நீங்க சொன்னா கூட பரவாயில்ல. ஆனா தமிழ்நாட்டுல பாஜக ஆட்சி நீங்க பேசுறீங்க பாத்தீங்களா? உண்மையிலேயே இந்த இந்த பாஜக படத்துல ஆட்சினா தேசிய ஜனநாயக கூட்டணி. பிதாமகன் படத்துல சூர்யா வந்து சொல்வார்ல, உங்களுடைய ஒரே மன தைரியத்தை பாராட்டி சரோஜா தேவி அவர்கள் பயன்படுத்திய அந்த கர்ச்சீஃப் இலவசம் அப்படின்னு சொல்லுவார் சோப்பு தெரியுமா? டப்பா. சோப்பு டப்பாவா ஏதோ ஒண்ணு. அந்த மாதிரி இவருடைய மன தைரியத்தை உண்மையிலேயே நம்ம வந்து பாராட்டணும். ஏன்னா இவ்வளவு மன துணிச்சலோடு பேசணும் அப்படின்னா இதுக்கெல்லாம் வந்து என்ன சொல்றது, ஒரு இந்த எல்லாத்தையும் உதுத்துட்டு பேசுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒருத்தரால மட்டும்தான் இந்த